தந்தை பெரியாரின் 138வது பிறந்த தினம் இன்று. பெரியார் ஈவே ராமசாமி தமிழகத்தில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகால அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர். சமூக சீர்திருத்தத்தின் ஆரம்பகால சிற்பி என வரலாற்று ஆய்வாளர்களால் வர்ணிக்கப்படும் பெரியாரின் வாழ்வையும் அவரது கோட்பாடுகளையும் ஒருமுறை பார்க்கலாம். நமக்கு இருக்கிற முட்டாள்தனம் மத துறையிலே தான் இருக்கு, சமுதாய துறையில் தான் இருக்கு. மற்ற துறையிலாம் நாம் தப்பிச்சுக்கிட்டோம். எப்படியோ மற்றவங்களோட போட்டுக்கிட்டு முன்னேற வர்றோம். ஆனா கிரமமா முன்னேற வேண்டிய அளவு முன்னேறவில்லை. காரணம் நமக்கு பகுத்தறிவு இல்லாது. பெண்ணுக்கு பாதுகாப்பு, சுதந்திரம் வேண்டும், சாதி ஒழிய வேண்டும். இன்றைய நவீன காலத்திலும் ஒழிக்கும் இந்த வாதங்களை 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே முன்வைத்தவர் பெரியார். மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவை மூட நம்பிக்கைகள், சாதி மத வேதங்கள், பாலின பாகுபாடு என்று முழங்கிய பெரியார் குடியரசு பத்திரிகை மூலம் பலரும் பேச தயங்கிய முற்போக்கு கருத்துக்களை அறிவியல் கட்டுரைகளின் சான்றுகளோடு வெளியிட்டு சிந்தனையை தூண்ட முயன்றார். ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றுவதற்கு முன் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கிற பகுத்தறிவை பின்பற்றிய அவர் தனது சோவியத் பயணத்திற்கு பிறகு பொது உடைமை கொள்கைகளை பிரச்சார திட்டத்தில் இணைத்தார். கடவுள் மறுப்பு என்ற அடிப்படை சித்தாந்தத்தை பின்னணியாக கொண்ட தனது பெரும்பான்மையான செயல்பாடுகளை கொண்டு செலுத்திய பெரியார் அதன் அடுத்த கட்ட பரிணாமத்தை மத மற்றும் சாதி ஒழிப்பில் தீவிரப்படுத்தினார். 1902ஆம் ஆண்டிலேயே கலப்பு திருமணம் செய்து வைத்த பெரியாரின் நடவடிக்கை இன்றைக்கும் பாடமாக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலேயே உள்ளது. கலப்பு திருமணம் என்ற வார்த்தையை விமர்சித்த அவர் அவற்றுக்கு சுயமரியாதை திருமணங்கள் என்ற புதிய பெயரை சூட்டினார். அறிவியல் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்திய பெரியார் சோதனை குழாய் மூலம் குழந்தை பெறும் தொழில்நுட்பம் குறித்து 1938ஆம் ஆண்டிலேயே பேசியிருக்கிறார் என்கிறது ஒரு சான்று. நாட்டின் சுதந்திரத்தை ஏற்க மறுத்த பெரியாரின் நிலைப்பாடு குறித்து அவரது சகாக்களே கடுமையாக விமர்சனம் செய்தனர். தேர்தல் அரசியலை ஏற்க மறுத்த போதிலும் தனது வாழ்வின் கடைசி காலத்தில் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொண்டார். வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குகா எழுதிய நவீன இந்தியாவின் சிற்பிகள் என்ற புத்தகத்தில் 2 தமிழர்களுக்கு மட்டுமே இடம் கிடைத்தது. அதில் ஒருவர் மூதறிஞர் ராஜாஜி, மற்றொருவர் பெரியார்.